எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்ணாரு, எடுத்துக்கிட்டு வேண்டிய பொருளெல்லாம் திருடிக்கிட்டு இவங்க வீடு வாசலாம் சுட்டு எரிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது அவருடைய கூட இருந்த ஆட்களும் யுத்தத்துக்கு போய் ரொம்ப டயர்ல வந்து பார்க்கும்போது பார்த்தா மனைவி பிள்ளைங்க ஒரு நல்ல பொருள் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, எதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீடெல்லாம் எரிச்சுட்டு போயிட்டான். எவ்வளவு வேதனை. கூட இருந்தவங்க என்ன பேசுறாங்க, தாவீதை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கூட இருந்தவங்க ஒன்னாதான் அந்த பிரச்சனைகளுக்கு உன் கூட யுத்தத்துக்கு வந்து என் மனைவி பிள்ளைங்கள்லாம் இறந்து போயினு அடுத்தவர்கள் நிற்கிறோமே, நாங்கள் என்ன செய்வோம் அந்தாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. தாவீதுக்கு என்ன செய்யல, ஒன்றும் புரியல. ரொம்ப வேதனைப்படுறாரு. கிறிஸ்துவுக்குள்ள தன் உள்ளத்தை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. தன் இருதயத்தை கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்தி அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். யுத்தத்துக்கு போலாமா போகக்கூடாதா, யுத்தத்துக்கு போலாமா போகக்கூடாதா, கர்த்தருடைய வார்த்தை வந்து போன்னு சொல்லிட்டு இவர் போறாரு. இவர் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் நின்னுறாங்க. எங்களால முடியல, அவர் பெல் அடிச்சு எங்களால முடியணும். அப்புறம் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போறாரு. ஆனா யுத்தத்துக்கு போய் கூட்டும் கூடவே கொஞ்சம் தான், அதுல கொஞ்சம் பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போறாரு. கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போய் கர்த்தர் சும்மா விடல, யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எல்லாரும் இழந்து போனது கொஞ்சம் தான். ஆனா யுத்தம் பண்ணி ஜெயிச்சு நிறைய மனைவி பிள்ளைகளோடு கூட, நிறைய பொருட்களோடு கூட, கவனிமா, நிறைய பொருட்களோடு கூட, நல்ல பரிவாரத்தோடு கூட, பயங்கர சொத்தோடு கூட இழந்து போனதை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டார். இழந்து போனதை குறித்து ரொம்ப கலங்கினான். ஆனால் அவர்கள் வந்து எல்லாரையும் அள்ளி கொண்டு போகும்போது மறுபடியும் பின்பற்றி போய் யுத்தம் பண்ணி பயங்கரமான பொருளோடு, கொள்ளை பொருளோடு கூட திரும்பி வரார். அல்லேலூயா. கூட அந்த பேடியாளின் பிள்ளைங்க சொல்றாங்க, நம்ம கூட யுத்தத்துக்கு வராம கொஞ்சம் பேர் நின்றுட்டால, அவங்களுக்கு பங்கு நீங்க கொடுக்காதீங்கன்றான். தாவீது அப்படி சொல்லல, உங்களுக்கு என்ன பங்கோ வந்து இன்னவங்களுக்கு அந்த பங்கு உண்டு. எல்லாருக்கும் பங்கு கொடுத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மனசை பாருங்க. தாவீது தன் வாழ்க்கையில யோசிக்கும் போது எவ்வளவு இழப்புகளை சந்திச்சார். ஆனா நல்ல மனம் அவருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. நல்ல மனசு இருந்துச்சு. வேலையாளர் பிள்ளைங்க சொல்றாங்க, நம்ம கூட யுத்தத்துக்கு வராதவங்களுக்கு பங்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல, நம்ம கூட வந்தாங்க, அவங்களால முடியல, யுத்தம் பண்ண என்ன பண்ண முடியல. அதனால உனக்கு என்ன பங்கோ அதே பங்கு வந்தவங்களுக்கும் உண்டு. அல்லேலூயா. அந்த ஒரு நல்ல மனசு இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கவனிப்பார். உனக்கு நல்ல மனசு இருக்குதா, கொடுக்கிற நல்ல எண்ணம் இருக்குதா, மனிதனுக்கு செலுத்துகிற அன்புல உண்மை இருக்கிறதா. அல்லேலூயா. அவனவன் தனக்கானது அல்ல பிறனுக்கானதை நோக்குவானாக. தனக்கானது அல்ல பிறனுக்கானதை, எனக்காக நான் சாப்பிடணும், எனக்கு தேவை, இது என்னுடைய பொருள், இது என்னுடையது, இது என்னுடைய பொருள், என்னுடைய உடை, என்னுடைய வீடு அப்படி சொல்லக்கூடாது. என்னுடையதுன்னு எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இது கர்த்தருடையது, இது பொதுவானது. அல்லேலூயா. இது கர்த்தருடையது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியது. இது எனக்குரியது கிடையாது, எல்லாமே என் கர்த்தருக்குரியது. இது யாருக்கு வேணாலும் பங்கு உண்டு, யாருக்கு வேணாலும் பங்கு உண்டு. நான் தான் என்று சொல்லாமல் இருக்கிற பொருளை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் தன்னை தேடுகிற மனிதர்களுக்கு, துன்மார்க்கனை கூட நம்ம ரொம்ப நேசிக்கணும். கெட்டவங்க தெரிஞ்சா கூட நல்லவனுக்கு கீழ்ப்படிக்கிறது போல கெட்டவனுக்கும் கீழ்ப்படிக்கணும். அல்லேலூயா.